வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அண்டு எனக்கு ரொம்ப நோன் அண்ட் கமெண்ட்ஸ்லேயும் நான் பார்த்தது எல்லாரும் வந்து இந்த 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 டிரான்சிஷன்லாம் இந்த வருஷம் 2025 நடந்ததுனால ஹெல்த் வைஸ் ஏதாவது கண்டம் இருக்கா, ஏதாவது விபத்து. நிறைய பேர் கேட்ட கேள்வி எனக்கு வந்து கண்டம் இருக்கா, விபத்து இருக்கா, கண்டம் இருக்கா, விபத்து இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும், எந்த ராசியெல்லாம் நம்ம அப்படி இருக்கணும். நான் வந்து ஆல்ரெடி நிறைய லிஸ்ட் கொடுத்து நான் இப்போ வந்து கம்பைன் பண்ணி ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, சில ராசிகளுக்கு இப்போ உள்ள அந்த டிரான்சிஷனை வந்து ஓவராலாக நான் ரீட் பண்ணி பார்த்துருக்கேன். என் ஹெல்த்தை மட்டும் நான் பேசுகிறேன். அவங்களுக்கு எல்லா ராசிக்கும் அந்த ஹெல்த்தை நான் வந்து கனெக்ட் பண்ணி பேசுகிறேன். தயவு செஞ்சு இது வந்து பர்சனலாக எடுத்துக்காதீங்க. இது வந்து இன் ஜென்ரலாக அந்த ராசிக்கு இந்த மாதிரியான சைன்ஸில் இந்த மாதிரியான ட்ரபிள் கொடுக்குற ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். பர்த் சார்ட் நல்லா இருக்கும், இது ட்ரபிளே பண்ணாது. உங்களுடைய விதி கிரகங்கள் நல்லா இருக்கும், இது ட்ரபிள் பண்ணாது. தசாபுதி நல்லா இருந்தால் அந்த ட்ரபிள் பண்ணாது. பட் இருந்தாலும் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நான் கிளியராக கொடுத்துட்றேன். நம்பர் 1 மேஷ ராசிக்கு வந்துடலாம். 12th ஹவுஸில் சனி. எதில் ஜாகிரதையாக இருக்கணும்? நம்பர் 1 பணம் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமாக இருங்க. 2வது அதனால் ஸ்ட்ரெஸ் வரும், அதனால் உங்களுக்கு பிபி ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சனி 12th ஹவுஸில் இருக்கிறதுனால ட்ராவல் பண்ணும்போது, அது குறிப்பாக ரோட்வேஸில் பண்ணும்போது, குறிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது நீர் நிலைகளில் வந்து குளிக்கிறீங்க, ஏதாவது அருவி இல்லைனா வந்து ஒரு கடல் சம்மந்தப்பட்டது, குளம், ஏரி, இது மாதிரியான இடத்துல வந்து எங்கேயோ ஒரு பயணம் இருக்குது, இல்லை குளிக்கிறீங்க, இல்லை பயணம் பண்ணுறீங்க, வேகமாக பயணம் பண்ண கொஞ்சம் அதை வந்து அவாய்ட் பண்ணலாம். மேஷம் ராசி, மேஷம் லக்னம், குறிப்பாக உங்களுக்கு சனி தசை நடக்குது இல்லை ராகு தசை நடக்குது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரியான இடத்துல சனி இருக்கார். இயற்கையாகவே மேஷம் சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த்தில் அப்பப்போ ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும். பட் அது அப்படியே சரியாயிடும். சப்ஜெக்ட் நான் சொன்ன மாதிரி பர்த் சார்ட் நல்லா இருந்தால் பயம் இல்லை. அடுத்தது நான் வந்து பார்க்குறது வந்து ரிஷப ராசிக்கு நம்ம போயிடலாம். ஹெல்த் ஆஸ்பெக்டில் ரிஷபம் இப்போ டைம் நல்லா இருக்குது, பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி பார்வையே உங்கள் ராசியில் விழுது, அதனால் அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ராகு கேதுவால் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். கேது மட்டும் 4th ஹவுஸில் வரும். அந்த கேது வந்தாலும் கூட அது சிம்மமில் கொஞ்சம் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட எரிச்சல், காரமான உணவு மட்டும் சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் வராது. நத்திங் மாதிரி காரமான உணவு சாப்பிடல, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே மிதுனமுக்கு போயிடலாம். ஹெல்த்தில் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பார்வை நாளில் இருக்குது, அவ்வளோதான். அது வந்து வாகன பழுது, சும்மா அப்பப்போ உங்கள் வெஹிக்கிள் ரிப்பேர் ஆகும். அப்புறம் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாமா, மாற்றலாமா, இல்லை ரிப்பேர் பண்ணலாமா, என்ன பண்ணலான்னு ஒரு குழப்பம். குருவால் இல்லை, ராகுக்கு ஏதாவது நோய் இல்லை, நோய் ஒன்றும் வருத்தப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. மிதுனம் காற்று ராசி நல்லா ஆக்டிவாக இருக்கிற அளவுக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்குது. கடகத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். ராகு கேது மட்டும் உங்களுக்கு 2 and 8 பொசிஷன் எடுக்கிறாங்க. அதுவும் சிம்மத்தில் உள்ள கேது, கும்பத்தில் உள்ள ராகு. இது வந்து கால் பகுதி, நரம்பு பகுதி, இஎன்டி காது மூக்கு தொண்டை பல்லு சம்மந்தப்பட்டது, த்ரோட் சம்மந்தப்பட்டது, இன்ஃபெக்ஷன், ஃப்ளூ, பாக்டீரியா சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி வந்து வாட்டர் அலர்ஜி, சம்டைம்ஸ் வந்து காற்று ஒத்துக்கல, அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கடகம் கவனமாக இருந்தால் போதும். கால் பகுதி, இடுப்பு பகுதி, நரம்பு, சம்டைம்ஸ் ஓவராக சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுறது, சடனாக ஒன்று ட்ரை பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, அதில் ஏதாவது இதுவாகுது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்ல விஷயம். பேச்சுவார்த்தையில் கணவன் மனைவி பேசுறதுனால இரிட்டேஷனில் சம்டைம்ஸ் கோவம் அப்படி ட்ரிகர் ஆகும். அது ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால் ஒரு டிப்ரெஷன், அதனால் சரியாக தூக்கம் வரல, இந்த மாதிரி விஷயங்களை கூட ஃபேஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் சிம்மத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறேன். சிம்மம் கவனமாக இருக்கணும். 1st ஹவுஸ்லேயே கேது ஒரு மாதிரி ஒரு அமைதி இல்லாமல் திங்க் பண்ண வைக்கும், ஒரு குழப்பம் பண்ணும். எப்படி குழப்பம் பண்ணே உங்களுக்கே புரியாது. 8th ஹவுஸில் சனி. நீங்கள் எல்லாம் நார்மலாக இருக்கீங்க, ஃபிட் அண்ட் ஃபைனாக, ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக பாடியை மெயின்டைன் பண்ணினா எந்த ட்ரபிளும் பண்ணாது. 8th ஹவுஸில் சனினா என்ன நான் இப்போ சொல்கிறேன். உடம்புல என்னெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை. நான் எக்ஸசைஸ்னால் என்னென்னு எனக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதுன்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த சனி 8th ஹவுஸில் போயிட்டு உட்காந்துட்டு உடம்புல உள்ள ஆர்கனில் உள்ள வீக்னஸை கொண்டு வந்து அதை சுட்டி காமிச்சு பெயினை கொடுக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வைக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வரும். ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக சேஃபாக இருக்கணும். சிம்மம் சப்ஜெக்ட் உங்கள் பர்த் சார்ட் நல்லா இருக்குது. நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தாலும் வேறு லக்னமாக இருக்கீங்க, பர்த் சார்ட் நல்லா இருக்குது, சனி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஹாரோஸ்கோப்பில், தசாபதி சூப்பராக நான் ஒரி பண்ண தேவையில்லை. பட் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு அலர்ட் தான் கொடுக்குறேன். ஏன்னா லாஸ்ட் டைமுக்கு முன்னாடியும் வந்து மிதுன ராசிக்கார் நிறைய பேர் ரோட்டில் விழுந்தாங்க, கடகமும் நிறைய பேர் ஆக்சிடென்ட்டு, கை அது இதெல்லாம் பிரச்சனை சொன்னாங்க. இப்போ சிம்மம் வந்துட்டு நான் என்னுடைய ஒரு அட்வைஸாக நான் சொல்கிறேன். அது வந்து முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக இருந்தால் தப்பு இல்லை, பார்த்துங்க. அடுத்த ராசிக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். கன்னி. இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட சனின்னு ஒன்று இருக்கு இல்லையா, 7th ஹவுஸில் சனி பொசிஷன் எடுத்திருக்கு. 7th ஹவுஸில் சனி பொசிஷன் எடுத்துனா இது வந்து ஒரு 20 வயசால் ட்ரபிள் பண்ணுமா, பண்ணாது. 30 வயசால் ட்ரபிள் பண்ணுமா, லைட்டாக பண்ணும். எப்படி பண்ணும்? ஃபேமிலி பார்ட்னர் மூலிமா, லவ் ரிலேஷன்ஷிப் மூலிமா, ஃபேமிலி மூலிமா, ஃபேமிலி மெம்பர்ஸ் இரிட்டேஷன் கொடுக்கும்.
இதுதான் இது ட்ரபிள் பண்ணும். அதனால ஒரு ஸ்ட்ரெஸ், அதனால ஒரு ஆன்சைட்டி, அதனால ஒரு டிப்ரெஸ்டு மூடே நல்லா இல்லை, வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணுறாங்க. இது வந்து கன்னி கொஞ்சம் உண்டு. ஒரு 40 வயசில் மிடில் உமன் அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஃபேமிலி ப்ரெஷர், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ். அதுவே 50, அதுவே 60, அந்த 60 அபவ் உள்ளவங்க தான் அந்த கன்னிராசி ஜாக்கிரதையாக இருக்கணும். 60 அபவ். ஏன்னா சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து சனி வந்து இப்போ வந்து 3rd ரவுண்ட் பொசிஷன் எடுக்குவாங்க. 3rd ரவுண்டில் கண்ட சனி அஷ்டம சனி வரும்போது ஹெல்த்தை தான் படுத்தும். குறிப்பாக அதோடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வயிறுலேயே டார்கெட் பண்ணும், வயிறு, செஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து 3rd ரவுண்ட் 60+ நான் வந்து இதை வந்து தயவு செஞ்சு நீங்கள் பெரியவங்களாக இருப்பீங்க, இது வந்து பயன்படுத்துறதுக்காக கிடையாது, இது வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம். அதுலேயும் வந்து கன்னிராசியில் பிறந்து உங்கள் பர்த் சார்ட் நல்லா இருந்து, உங்கள் லக்னா மாறி இருந்து உங்கள் பர்த் சார்ட் நல்ல தசாபுதி நடக்குதுன்னா அது ட்ரபிள் பண்ணாது. அதில் சில பேருக்கு சனி தசை நடக்கும், அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தில் ட்ராவல் பண்ணும்போதும் சேஃபாக இருங்க. அடுத்த ராசிக்கு நான் ஷிஃப்ட் ஆகிறேன். துலாமை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு குரு, சனி, கேத்துனால ஒரு பிரச்சனை கிடையாது. மன உளைச்சலை கொஞ்சம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கொடுக்கலாம். 5ல் ராகு, மன உளைச்சல். நம்ம நல்லா இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்காது போல், நம்ம நல்லா இருக்கலாம்னு நினச்சி நம்ம ஒரு பிளானை போட்டு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒன்றை வாங்கி ஒன்று ட்ரை பண்ணால் வீட்டில் இருக்கவங்க பண்ணுற தொல்லை தாங்க முடியல. இது மாதிரி மன உளைச்சல் அது யாராக வேணா இருக்கலாம். ஃபேமிலியில் நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு மன உளைச்சலை நீங்கள் எப்படியும் சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் பாட்டில் உங்கள் வேலையை செஞ்சீங்களா, கடமையை செஞ்சீங்களா, கரெக்டாக இருந்தீங்களா, நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு செல்யூட்டை போட்டு போயிட்டே இருங்க. யாரை பற்றி இந்த உலகத்தை வந்து திங்க் பண்ணுறது வேஸ்ட். நீங்கள் நல்லா இருக்கீங்களா, ஹாப்பியாக இருக்கீங்களா, அவங்க டியூட்டியை செஞ்சீங்களா, உங்களை சார்ந்தவங்களை காப்பாற்றிட்டீங்களா, அவங்க பாராட்டுறாங்க, பாராட்டல, அவங்க மன உளைச்சல் கொடுத்தா உள்ளே வாங்காதீங்க. ஜஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு பிளாக், அதுதான் பெஸ்ட்டு. அடுத்து நான் விருச்சிகத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை டிரான்சிஷனில் 4ல் இருந்த சனி போயிட்டார், 5ல், 4ல் இப்போ ராகு. இப்போ ஹெல்த் சைடில் இந்த 4, 5 மட்டும் நம்ம எடுத்துப்போம். 4 and 5, 8ல் குரு. கண்டிப்பாக விருச்சிக ராசி ஆரோக்கியத்தில் இந்த முறை கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த 4ல் உள்ள ராகு கால் பகுதியும் இடுப்பு பகுதியும், இடுப்பு முதுகெலும்பு பகுதி, ஸ்பைனல் கார்டு ரிலேட்டடு, ஹிப்பு ஜாயின்ஸு, நீ ப்ராப்ளம், சில பேருக்கு இந்த வெரிகோசஸ் வெயின்ஸ்ன்னு சொல்கிறது, ஸ்டிஃப்னஸ்ஸு, போன்ஸ் அண்ட் இதில் வந்து கிராக்ஸ், இதெல்லாம் கொண்டு வரதுக்கு சான்ஸ் தெரியுது. எல்லா விருச்சிக ராசிக்கும் கிடையாது. உங்கள் பர்த் சார்ட்டில் உங்கள் லக்னம் மாறி இருக்கும், உங்கள் தசாபுத்தி மாறி இருக்கும். பட் நான் இதை ஜென்ரலாக உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணுறேன், இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற ஏரியாவில் வந்திருக்கு. அடுத்தது வந்து அந்த ராகு வந்து 4th ஹவுஸ்லையும் சனி 5th ஹவுஸ்லையும் இருக்கிறதுனால போன்ஸ் அண்ட் நர்வ்ஸ் அண்ட் லெக் தான் சம்மந்தப்படுது. கால் பாதங்கள் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக சேஃபாக இருங்க. 8ல் குரு வயிறு சம்மந்தப்பட்டது, மூச்சு, லங்ஸ் ரிலேட்டடு, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ரிலேட்டடு, இதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது அலர்ஜிக் ரிலேட்டடெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க விருச்சிகம் இந்த முறை. அந்த ஹெல்த் ரிலேட்டாக தான் காமிக்குது. அடுத்தது நான் வந்து பார்க்குறேன், சடனாக சில பேருக்கு விஷயம் வந்து வேறு ஊருக்கு மைக்ரேட் ஆகிறீங்கன்னா அந்த இடம் செட் ஆகாமல் அப்படியே டைம் எடுக்கும். தனுஷை பொறுத்த வரைக்கும் குரு நல்லா இருக்கார், ராவுக்கு இது நல்லா இருக்குது. பட் சனி மட்டும் 4th ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்கு. தனுஷை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஸ்கின் ரிலேட்டடு, சனி 4th ஹவுஸில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து மசில் பெயின் ரிலேட்டடு, சில பேருக்கு டயர்ட்னஸ்ஸு, சில பேருக்கு டெஃபிஷியன்சி, ஒரு சிலருக்கு வந்து ஹெல்த்தில் வந்து ஜாயின்ஸில், சிலனா நர்வ்ஸில், இல்லை பாதங்கள், கால் பாதங்களில் சில இஷ்யூஸை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது தனுஷை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த ரிலேட்டாக கொஞ்சம் பார்த்துங்க. மகரம் வந்து நம்ம சொன்னோம் ரொம்ப நல்ல டைமாக இருக்குது. பட் ஹெல்த் ஆஸ்பெக்டில் மட்டும் பர்டிகுலராக ரிசர்ச் பண்ணதில் உங்களுக்கு இந்த சமயத்தில் என்னென்ன ட்ரபிள் வயிற்றில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, இப்போ வந்து கரண்ட்டாக வந்து எனக்கு வயிற்றில் வந்து ஜீரண பிரச்சனை இருக்குது, அசிடிட்டி பிரச்சனை இருக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைனில் பிரச்சனை இருக்குது, லார்ஜ் இன்டெஸ்டைனில் பிரச்சனை இருக்குது, பேன்க்ரியாஸில் சில இஷ்யூஸ் இருக்குது, இல்லைனா லோயர் பார்ட்டில் வந்து எனக்கு ஏதோ யூரோ ட்ராக்கில் சில பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சால்வ் ஆகும் இந்த முறை உங்களுக்கு. சால்வ் ஆகும். ஏன்னா குரு 6ல் இருக்கார். குரு 6ல் இருந்தாருன்னா உங்களுக்கு நோயெல்லாம் நிவர்த்தி பண்ணுவார், சால்வ் ஆகும். பட் ஆனால் அந்த பெயினை கொடுக்கும்போது தான் தட்ஸ் அன் இண்டிகேஷன். அப்போ வந்து அது இண்டிகேட் பண்ணுது உங்களுக்கு வந்து சரி பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு டைம் வந்திருக்கு மகரம். ஸோ அதனால் எதெல்லாம் இந்த வயிறு, இந்த செஸ்ட் ரிலேட்டாக ஏதாவது சிலதெல்லாம் சுட்டி காமிச்சுன்னா உடனே அதுக்குள்ள ஸ்பெஷலிஸ்ட்டை போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. அடுத்து கும்பம், ஜென்ம சனி முடிஞ்சிருக்கு, தலையிலேருந்து போயிடுச்சு, இப்போ வாக்கு ஸ்தானத்தில் வந்திருக்கு. கொஞ்சம் வாக்கு நிதானமாக இருக்கணும். தேவையில்லாமல் நெகட்டிவ் பேசக்கூடாது, தேவையில்லாமல் திட்டக்கூடாது, தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணக்கூடாது, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஆர்கியூ பண்ணக்கூடாது. பயங்கர டெம்பர் ஆகும். ஏன்னா 2nd ஹவுஸ்னால் என்ன தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் பார்க்கும் போதே எரிச்சல் வரும், நீங்கள் பேசும் போதே கடுக்குன்னு யாரா பேசினா உங்களுக்கு தாங்க முடியாத கோவம் வந்துடும்.
நீங்கள் வந்து ருசிக்கும் போது இந்த சாப்பாடு வந்து பிடிக்காது. நீங்கள் இருக்கிற இந்த வீடு அமைப்பு, இந்த வீட்டு ஆளுங்க இதெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சல் வரும். அந்த மாதிரியான நேரம் வந்து மூட் அவுட் பண்ணுவாங்க. எல்லாரும் மூட் அவுட் பண்ணுவாங்க. ஃபேமிலிலையும் சரி, நீங்கள் வசிக்கிற இடம், நீங்கள் சாப்பிட்றது, நீங்கள் வந்து டெய்லி பேசுறது, பழகிறது, நண்பர்கள், உறவுகள் எல்லாம் மூட் அவுட் பண்ணுவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மென்டலி யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங். அந்த மாதிரி ஒரு மாதிரி நத்திங்கிற மாதிரி ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா மைண்ட் செட்டை இந்த ட்ரபிளை ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. கும்பம். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற உணவில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குங்க. ஏன்னா சனி செகண்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, சம்டைம்ஸ் அது வந்து சில பேர் தெரியாமே ஏதாவது அவுட் சைட் ஃபுட்டை முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். கெட்டு போன சாப்பாடெலாம் ஏதாவது சாப்பிட்ற வாய்ப்பெல்லாம் அந்த சனி கொண்டு வரும். அதே மாதிரி சனி வந்து சம்டைம்ஸ் சாப்பிட்றது உடம்புக்கு ஒத்துக்காமல் அலர்ஜிக் மாதிரி கொண்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு ரெகுலர் ப்ராக்டிஸ் என்னவோ அதை பண்ணுங்கள். மீனம் ஜென்மசனி. ஜென்மசனி நிறைய பேருக்கு தலையில் போய் இடிச்சிக்கிறது, எங்கன்னா நடக்கும்போது தெரியாமல் கீழே விடுறது, சில பேருக்கு வந்து தலையில் கட்ட அடிபடுறது, அந்த மாதிரிலாம் சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் டூ வீலர் ஓட்டுறவங்களாம் தான் கண்டிப்பாக ஹெல்மெட் மிஸ் பண்ணாமல் போட்டு போயிடுங்க. ஹெல்மெட் எந்த ராசியாக இருந்தாலும் போடணும். இப்போ ஜென்மசனி கீழே விழுற ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக சந்திக்கிறது மீனம். தலையை வந்து எப்படியாவது காப்பாற்று. ஏன்னா அங்கே தான் சனி உட்காந்துக்கு காயத்தை போட்டு கோடை போட்டு கிழிக்கும். அதனால் உஷாராக இருங்க தலைப்பகுதி. அடுத்தது வந்து மீனமுக்கு வந்து நம்ம சொல்கிறதுனா ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க. பின்னாடி உட்காந்துட்டு போகிறீங்கனாலும் கூட டூ வீலரை ஜாக்கிரதையாக இருங்க. வெஹிக்கிள் காரில் போனால் சீட் பெல்ட் மஸ்ட் போட்டுங்க. எங்கேயாவது ஓசி ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் ஃப்ளைட் எடுக்கிறீங்கனாலும் கூட சேஃபாக இருங்க. சேஃபாக பிளான் பண்ணி போங்க. ஹரிபரி டென்ஷன் ஆகாது. ஏன்னா டென்ஷனை கொடுக்கும். டைமுக்கு ரெடி ஆகாது, பங்க்சுவாலிட்டி டைமிங் மிஸ் ஆகிடும், லேட்டாக ஆகும், ஏதாவது மிஸ் பண்ணுவோம், மறப்போம், தொலைப்போம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால் டெய்லி ஸ்டார்ட் யுவர் டே வித் சம் குட் ப்ரேயர்ஸ், பாசிட்டிவ் வைப்ஸோடு வாங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும். நான் ஓவரால் இதெல்லாம் கொடுத்தது நல்லா புரிஞ்சிக்க பாருங்கள். இதெல்லாம் கொடுத்தது ஒரு ஓவராலாக அதில் உள்ள ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து கிரகிச்சு நான் வந்து சில ப்ரிப்பரேஷன்லாம் கொடுத்தது. இது எல்லாருக்கும் இப்படியே தான் நடக்கும்லாம் கிடையாது. இது மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எந்த வயதுனா இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு சான்சஸ் இருக்குது. சப்ஜெக்ட் உங்கள் லக்னம் மாறி இருக்கும், சப்ஜெக்ட் உங்கள் தசாபுத்தி மாறி இருக்கும். உங்கள் பர்த் சார்ட்டில் கண்டன்ற ஜாதகமே இருக்காது. க்ளீன் ஹாரோஸ்கோப்பாக இருக்கும். சில பேர் க்ளீன் ஹாரோஸ்கோப்னா எனக்கு எதுவுமே லைஃப்பில் நடக்காதுன்னு இருக்கும். அவங்களெல்லாம் இது ஒன்றும் பண்ணாது, சும்மா லேசாக அப்படி சும்மா தொட்டு பார்த்துட்டு போயிடும். சில பேருக்கு சொல்லுவோம் இல்லையா, உடம்பு காயப்படுறதுக்குலாம் சட்டை கிழிஞ்சு போகும். சில பேருக்கு தனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வெஹிக்கிள் ஏதாவது கண்டமாக வாங்கிட்டு போயிடும். சில பேருக்கு ஷூ கிழியும். அப்படி ஒரு சிலருக்கு தொலையும். அது அவங்களுக்கு வரதெல்லாம் வேறு மாதிரி நல்ல ஒரு அந்த கடவுளுடைய அருள் உள்ளவங்களுக்கு அதெல்லாம் வேறு மாதிரி கிளியர் பண்ணிடும். அதனால் நீங்கள் இப்படிலாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். என்னுடைய பெஸ்ட் விஷஸ். நான் சொன்னதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸாக எடுத்துங்க. அதை வந்து முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்தது நான் வந்து கொடுக்குற இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அனலைசிஸ் தான். அப்படின்னா நிறைய பேர் கொடுத்த கமெண்ட்ஸ் அண்ட் மெயில்ஸ் அண்ட் மெசேஜஸை பேஸ் பண்ணி நான் என் டீம் வந்து எனக்கு சஜஷன் கொடுத்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இதை பற்றின ஒரு வீடியோ கொடுத்துருங்க. ஏன்னா எல்லாருக்கும் தனித்தனியாக நம்ம பேச முடியாட்டியும் இன் ஜென்ரலாக ஒரு வியூ கொடுக்கலாம், ஒரு ஒப்பீனியன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை தான் நான் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம சொன்னபடி அப்படியே தான் பொருந்தும்னு கிடையாது. ஏன்னா சில பேருக்கு வந்து இதெல்லாம் நடந்துருமான்ற பயம் இருக்கும். சில பேருக்கு இதெல்லாம் நடக்காமல் போயிருமா, இது எங்கே நடக்குதுன்னு அவநம்பிக்கை இருக்கும். பட் எல்லாமே சப்ஜெக்ட் உங்கள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி, உங்கள் பர்த் சார்ட், உங்கள் நேட்டல் சார்ட், உங்கள் ஜனன ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் நடக்க போகுது. அதில் உள்ள விதிகள் என்ன, அதில் உள்ள நேரம் என்ன, அதில் உள்ள தசாபுத்தி என்ன, அதில் உள்ள யோகம் என்ன, கேந்திர கோணங்கள் எப்படி ஃபில்லாக இருக்குது. சரி, ஒருத்தர் கேட்டார், எப்படிங்க 5 கிரகம் உச்சமாக இருக்குது ஆனாலும் ஒன்றுமே நான் பெருசாக ஆகலை. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மனிதனுக்கு வந்து கை பலமாக இருக்குது, இந்த கை பலமாக இருக்குது, கால் பலமாக இருக்குது, இடுப்பு வலுவாக இருக்குது, செஸ்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, உள்ள ஆர்கன்ஸ்லாம் வலுவாக இருக்குது. அது முக்கியமாக பிரெயின் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கலாம் கேட்டால் பிரெயின் தான் மெயின். ஏன்னா பிரெயின் தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன். பிரெயின் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருந்ததுன்னா உங்களோட சென்சஸ் எமோஷன்ஸ்லாம் அது கனெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபிசிக்கலாகவும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அந்த பிரெயின் கொடுக்குற சிக்னல்ஸ்க்கு அது ஆக்டிவேட் ஆகும். அப்போ சார்ட்டில் வந்து அந்த பிரெயின் அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் ஹவுஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் தான் ஒரு மனிதனுக்கு வந்து பிரெயின். அந்த பிரெயின் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? லக்னாதிபதி வலுவாக இருக்காரா, லக்னாதிபதி யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்க, அந்த கேரக்டர்லாம் அப்படியே ஆட் ஆகிடும். லக்னத்தை வந்து பார்க்குற கிரகங்கள், லக்னத்தில் இருக்கிற கோள்கள், அதுக்கப்புறம் தான் சப்போர்ட்டிங் பிளானட்ஸ், கேந்திர கோணாதிபதிகள்லாம் எப்படி வலுவடைகிறாங்க, எங்கே பொசிஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்கொயர் அண்ட் ட்ரியாங்கிளில் வராங்களா வரலையா, அதுக்கப்புறம் தான் நெகட்டிவ் பிளானட்ஸ் அது எப்படி பொசிஷன் எடுக்குது, அது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுது, நெகட்டிவ் ஆக்டிவேட் ஆகுது, அப்படியே வந்து பார்ப்போம். அதெல்லாம் பார்த்து தான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம். சில பேருக்கு பார்த்தா பயங்கர நாலேஜ் இருக்கும், லக் இருக்காது. சில பேருக்கு லக்கு நிறைய இருக்கும், ஆனால் நாலேஜே இருக்காது. அந்த லக் வந்து குறுகிய காலம் மட்டும் வேலை செய்யும். சில பேருக்கு பர்டிகுலர் பீரியட் மட்டும் ஆக்டிவாக இருக்கும், அப்புறம் எல்லாம் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்காது. சில பேருக்கு லேட் லைஃப்பில் அப்படியே கிராஃப் மேலே ஏறிட்டே வரும். லைஃப் ஸ்டைலை பற்றி சொல்கிறேன்.
சில பேருக்கு எல்லாமே இருக்கும், ஆயில் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்காது. சில பேருக்கு நீண்ட நெடுங்காலம் ஆயில் இருக்கும், ஆனால் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து மனசுக்கு அதாவது வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும், ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை துணை இருக்காது. அதை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ண முடியாது. சில பேருக்கு எல்லாம் நிறைய என்ரிச் ஆஃப் மணி ஆர் வெல்த் எல்லாம் இருக்கும், ஆனால் கொடுக்குற மனம் இருக்காது. சில பேருக்கு நிறைய கொடுக்குற மனம் இருக்கும், ஆனால் அவங்ககிட்ட போதுமான பொருள் இருக்காது. இப்படி கலந்த 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 கலவையில் உள்ள ஒரு வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. அதனால் நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன். அந்த டிசைனில் வந்து நமக்கு என்ன ஃபிக்ஸ் ஆகிருக்கு, நமக்கு என்ன ப்ளஸ் இருக்குது, நமக்கு என்ன மைனஸ் இருக்குது. நாம் எப்போ அதை தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ அந்த மைனஸை கட் பண்ணிடலாம். இதெல்லாம் நம்ம மைனஸ் விட்டுடலாம். மைனஸை வந்து கட் பண்ண ப்ளஸ் ஆக்டிவேஷன் மேலே வந்துடும். அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் நான் ஒரு ஓவராலாக ஒரு ஜென்ரல் வியூவில் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க இந்த சேனலை. ஸோ என்னோடய சப்போர்ட் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் நிறைய டிரான்ஸ்லேஷன் நடக்கிறதால எல்லாரும் கேட்டதுக்காக நான் வந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து தனித்தனியே எல்லா கண்டென்ட்டுக்குமே வீடியோஸை பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு பொதுவான பலன். இதையும் தாண்டி உங்களுடைய ஜாதகமில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான். www.lifehoroscope.in இந்த ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்புது. நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வாஸ்து அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறீங்க, வாடகை வீடு போனாலும் வாஸ்து செக் பண்ணி வாங்கிட்டு போங்க. அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் நிறைய பேருக்கு வாஸ்து கரெக்ஷன் கொடுத்துருக்கேன், சஜஷன் கொடுத்துருக்கேன். எல்லாம் தே ஆர் வெரி ஹாப்பி. எனக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுவாங்க. முன்னேறிட்டோம், அடுத்த வீடு வாங்கிட்டோம், அது உங்களுக்கும் நடக்கணும்னு என்னோட ஆசை. நியூமராலஜி சில பேருக்கு வந்து நேமை சேஞ்ச் பண்ணுறதுனால நம்பரை சேஞ்ச் பண்ண கிளிக் ஆகிடும். சவுண்ட் வைப்ரேஷனில் கிளிக் ஆகும், சம்டைம்ஸ் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுல கிளிக் ஆகும். அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணிக்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். சில பேருக்கு ஜெம் ஸ்டோன் லக் கொடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் வந்து டக்குன்னு கிளிக் பண்ணி கொடுக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஆக்டிவேஷன். சில பேருக்கு சில ப்ரேயர்ஸ், சில பேருக்கு சில ஆக்ஷன், சில பேருக்கு சில ஆக்டிவிட்டி, சில பேருக்கு சில கலர்ஸ் லக் கொடுக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான லக் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அது உங்களுக்கு ஃபேவராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். சில பேருக்கு சில வீடு அதிர்ஷ்டமாக இருக்கும், ஒரு தசை நல்லா லக் இருக்கும். சில பேருக்கு சில ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கம்பெனி நல்லா லக் கொடுக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. சில பேருக்கு சில திசையில் மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு இருக்கும். அப்படி நிறைய அந்த லக்கு வந்து ஒரு ஃபார்மில் இருக்குது. அது என்னன்றது நீங்களும் செல்ஃபாக பாருங்கள். நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். லேர்ன் ஆஸ்ட்ரோ, லேர்ன் வாஸ்து, நியூமராலஜி, ஜெமாலஜி எல்லாமே கொடுத்துருக்கேன். பயன்படுத்திங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.